அனுபமா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். ஸ்ரீதர் சார், அதாவது விஜய் சார் வைக்கிறது வந்து மக்கள் அரசியல், வெறுப்பு அரசியலுங்கிறாங்க. வெறுப்பு அரசியல் வந்து அவருடைய பாணியில் அவர் சொல்கிறார், அது அவருடைய கருத்து. எதுலேயுமே வெறுப்பு அரசியலுங்கிறது அரசியல் களத்தில் வந்து நானும் 40 வருஷமாக அரசியல் இருக்கேன். வெறுப்பு அரசியலுங்கிறது யாரும் பேச மாட்டாங்க. போட்டி அரசியல் வேணால் பேசுவாங்க, எதிர்வாதம் வேணால் பேசுவாங்க. அதாவது போட்டியாளர் தான் எப்பவுமே ஒரு அரசியலில் வந்து பல கட்சிகள் வந்து ஒரு களத்தை நிற்கும்போது அது போட்டியாளர்களாக தானே அது போட்டி அரசியல் தான் பார்ப்பாங்களே தவிர வெறுப்பு அரசியலுங்கிறது நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். கொஞ்ச காலமாக கேள்விப்படுறேன். தோழர் திருமாவர்களை எனக்கு 1984 தெரியும். ஜூன் மாதம் அவர் வந்து தலித் பேந்தர்னு தோழர் மலைச்சாமி அவர் கூட இருந்து இது பண்ணார். அந்த அவனியார் கூட்டத்தில் நானும் இருந்தேன் அந்த இடத்துல. அதிலிருந்து ஒரு விளிம்பு நிலை மக்களுக்காக கடுமையாக போராடுறார். அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மரியாதையும் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு தலைவராக இன்னும் நான் நினைக்கிறேன். அவர் வந்து வெறுப்பு அரசியலுங்கிறது வந்து ஒரு போகிற போக்கில் சொல்லியிருப்பார் தவிர உள்ளார்ந்த ஒரு அர்த்தத்தில் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. வெறுப்பு அரசியல் கிடையாது, அது போட்டி அரசியல். அதை கரெக்ட் பண்ணோம்னா, இஃப் ஐ எம் கரெக்ட், அது போட்டி அரசியல். அதாவது எல்லோரும் இருக்காங்க, அரசியல் களத்தில் எல்லோரும் இருக்காங்க. இவர் ஒரு போட்டியாளர், நான் ஒரு போட்டியாளர், சார் ஒரு போட்டியாளர், அவர் ஒரு போட்டியாளர். இந்த போட்டி அரசியலில் அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணுறது நம்முடைய பார்வையில். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வெறுப்பு அரசியல் அப்படின்னு அவர்கள் சொன்னது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது திருமாவளவன் அவர்கள் தான் சொன்னார், அம்பேத்கர் அவர்களை என்னுடைய தலைவராக ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். அவர் தான் சொன்னார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு வேணும்னு சொன்னார். நல்ல கருத்து, அதைத்தான் நாங்களும் வச்சுருக்கோம். அப்புறம் எப்படி வெறுப்பு அரசியலாக இருக்க முடியும்? அதே அம்பேத்கர் அவர்களை எங்களுடைய ஆஃபீஸில் சிலையாக வச்சுருக்கோம் நாங்கள். அதை நாங்கள் போற்றுறோம். அப்புறம் திருமாவளவன் அவருடைய முழக்கமே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத நல்ல நோக்கம். அதைத்தான் நாங்களும் முன்னெடுக்கிறோம். அப்ப ஏன் கொள்கையே கொள்ளை? அதனாலதான் சொன்னேன் நான். ஒரு இந்த அணியில இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், எல்லாருமே அம்பேத்கரை ஏற்றுட்டு கொண்டவர்கள் தான். அவங்களை ஏன் நீங்க கொள்கையே கொள்ளைன்னு சொல்றீங்க? அப்ப அம்பேத்கருடைய கொள்கையை தானே அவங்க முன்னிறுத்துறாங்க. யார் கொள்கைன்னு சொல்றது? தாவாக்கா வந்து கொள்கையே கொள்ளை தானே யார சொல்றது? யார சொல்றாங்க? ஆளுங்கட்சியை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நாங்க சொல்லல. யார் சொல்றது? இடி சொல்லுது, டாஸ்மாக் ஊழல்னு சொல்லுது. வந்து எல்லாத்துக்கும் நமக்கெல்லாம் தெரியும். ப்ரெஸ்ஸில் பப்ளிஷ் பண்ணாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது கோர்ட்டில் விவாதம் நடந்தது. இந்த கோர்ட்டில் வந்து நாங்கள் வந்து அந்த விவாதத்தில் நானும் அந்த கோர்ட்டில் ஒரு இம்ப்ளீடட் பெட்டிஷனரு. அவங்க வந்து வாதாடினாங்க, அரசு தரப்பில் வந்து அதுக்கு வாதாடினாங்க. ஆக இது நாங்கள் கொள்கை அரசியல் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்கு தெரியும், மக்களுக்கே தெரியும். இல்ல சார், இது நாங்க ஒவ்வொரு கூட்டத்திலும் திமுக விமர்சனம் பண்றீங்க. எங்கேயாவது ஒவ்வொரு கூட்டத்திலும் தாவேக்காவுடைய கொள்கையை நீங்க சொல்லிட்டே இருந்திருக்கீங்களா? தாவேக்காவுடைய கொள்கையை சொல்லி இருந்தீங்கன்னா வழக்கறிஞர் தமிழ்மணி சொல்லி இருப்பாரு இதான் கொள்கை அப்படின்னு. அதாவது நாங்க சொல்றோம், ஒரு என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஏமாற்று அரசியல் நாங்கள் செய்யவில்லை. மக்கள் இருங்க, நான் சொன்ன பிறகு தெரியும் கொள்கையா இல்லையான்னு. இதுதான் சொல்ல வர. ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசியலை நாங்கள் முன்னெடுக்கவில்லை. ஒரு மனசாட்சி உள்ள அரசியலை நாங்கள் முன்வைக்கிறோம். ஒரு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலை நாங்கள் முன்வைக்கிறோம். ஒரு ஏற்புடைய அரசியலை நாங்கள் முன்வைக்கிறோம். எங்களால் எதை செய்ய முடியுமோ, எங்கள் சக்திக்கு எதை செய்ய முடியுமோ அதைத்தான் நான் மக்களிடத்தில் முன்வைக்கிறோம். அவ்வளோ உங்கள் சக்தின்னு நீங்க தாவேக்காவுடைய சக்தியை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. இன்னும் சொல்லி லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. சொல்லி வர மக்கள்னா இல்லை, தொண்டர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களை சொல்றேன். அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதைத்தான், அதுக்கடுத்து அந்த வார்டு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படி செய்வோம். ஆனால் நாங்கள் பாசாங்கு பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து சொட்டாடலில் ரெட்டாரிக்காக நாங்கள் பேச மாட்டோம். நாங்கள் யதார்த்த அரசியலை சொல்லுவோம். அந்த யதார்த்த அரசியலுக்குள்ள ஒன்று சார், திமுகவை எதிர்க்கிற இடங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல எஸ்ஆருக்கு எதிராக நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம். தெளிவாக நாங்கள் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கார். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக என்ன பண்ணிருக்கீங்க? திமுகவும் தாவேக்காவும்
எதிரிகள் அல்ல. எங்களுக்குள்ள வரப்பு சண்டையோ வாய்க்கா சண்டையோ சொத்து தவறையோ கிடையாது. இது அவுட் அண்ட் அவுட் அரசியல். நீங்கள் ஆளுங்க முதலமைச்சர் ஸ்டாலினை வரிக்கு வரி மேடைக்கு மேடை சார் இருக்கீங்க சார். ஆளுகின்ற ஆட்சியாளர்களை பார்த்து தான் சார் அரசியல் கட்சிகள் பேசுவாங்க. இதுதான் ஜனநாயகம். இதுதான் அப்படித்தான் நடந்திருக்கு. இப்போ அண்ணா வந்து ராஜாஜியை பேசலையா? அதே மாதிரி எம்ஜிஆர் கலைஞர் வந்து காங்கிரஸை பேசலையா? புரட்சி எம்ஜிஆர் வந்து கலைஞரை பேசலையா? கலைஞர் வந்து ஜெயலலிதாவை பேசலையா? அரசியல் அப்படித்தான். ஆளுகின்ற கட்சி இப்போ அரசியல் பாலிடிக்ஸ் இல்ல. இப்ப அரசியல் எதிரின்னு ஒத்துக்கிறேன். எந்த புள்ளியில கொள்கை எதிரியானாங்க? எது யார் அரசியல் எதிரின்னு? யார் கொள்கை எதிரி? பாஜக கொள்கை எதிரி. அவங்க செய்யற ஆன்டி நேஷனல் என்னது? எங்கெல்லாம் நீங்க பாஜகவை கொள்கை எதிரிய விஜய் எங்கெல்லாம் விசாரிச்சாரு? என்னென்ன பாயிண்ட் விசாரிச்சாரு? அதாவது தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற துரோகங்களை நாங்கள் சொல்லியிருக்கணும். முதல்ல நீட்டுக்கு, அப்புறம் சிஏக்கு கேஸ் போட்டிருக்கோம், அப்புறம் வக்ஃப் போர்டுக்கு கேஸ் போட்டிருக்கோம். அதாவது தமிழகத்திற்கும் தமிழக நலனுக்கும் எதிரான தமிழுடைய கலாச்சாரத்திற்கும் பண்பாட்டிற்கும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயங்களை நீங்கள் புகுத்துவது சுயாட்சி முறைக்கு நல்லதல்ல அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அதை எப்படி சொல்கிறோம்? எங்களுடைய பரப்புரையிலையும் சொல்கிறோம், சட்ட ரீதியாகவும் சொல்கிறோம், எங்களுடைய மாநாட்டிலையும் சொல்கிறோம், எங்களுடைய பொதுக்குழு தீர்மானங்களையும் சொல்கிறோம். இனி வேறு எப்படி செயற்குழு தீர்மானங்களையும் சொல்கிறோம். வேறு எப்படி சொல்கிறது? அப்புறம் இதே மாதிரி டிபேட்டுகளில் சொல்கிறோம். இப்படி தான் சார் அரசியலுடைய தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும். கன்வென்ஷனாக இப்படித்தான் இதுக்கார எல்லா கட்சியும் செய்யும். இதில் வந்து எங்களுக்கு இது செய்ய முடியாது. அப்புறம் இவர் முதுநிலை வழக்கறிஞர் நண்பர், நாங்கள் தான் 41 பேருக்கு பொறுப்புங்கிறாரு. அவருக்கு மை ஹம்பிள் சப்மிஷன். இது வந்து இப்போது சுப்ரீம் கோர்ட்டுடைய கண்காணிப்பில் அந்த இது நடக்குது. இப்போ அதை பேசுறது சரியாக இருக்காது. ஆஃப்டர் கோர்ட்டில் இருக்க மேட்டரை வந்து இப்போ பேசுறது ப்ரிஜுடிஸ் ஆகிடும். அதனால் இதை பேசுறது தவறு. சரி, இதை நான் பேசலை. நான் தமிழ்மணி சார் கேட்குறேன். தமிழ்மணி சார்ட்ட ஒன்று கேட்குறேன். எத்தனை கொள்கைகளை சொல்லியிருக்காரு? 5 கொள்கை. எதுக்கு எப்படி நின்னோம் அப்படின்னு ஸ்ரீதர் சொல்கிறாரு சார். அதெல்லாம் ஒரு இஷ்யூவில் எடுத்த ஸ்டாண்டு சார். சொல்லி அப்போ நாங்க சார் நாங்க 75 வருஷம் கட்சி இல்ல இதுக்கு சொல்லி நான் குறிப்பிடுவதே கிடையாது சார். இவரு என்னுடைய தோல்வியை நான் கருதுறேன். எப்பொழுதுமே கேட்டது சார். ஒரு இஷ்யூவில் நீட்டு சிஎல் பல நாள் இதெல்லாம் உண்மைதான் சார். நான் கூட பரந்தூர் சேர்த்து சொன்னேன் சகோதரர். அதுவெல்லாம் இந்த இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது உங்கள் கொள்கைங்கிறது. நான் கொள்கையை புரிந்து கொண்டது சரி என்றால் இல்லை. கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோசியலிசம் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் இதாக அண்ணாயிசம் விட்டுருங்க, அது நம்ம குப்பை விட்டுரு. ஆனால் இதெல்லாம் கொள்கை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் இஷ்யூவில், இந்த இஷ்யூவில் இப்படி தான் செய்வோம் நாங்கள் மாற்ற, அது வேறு. ஆனால் அது கன்ஃபியூஷன் தேவையில்லை. நிலைப்பாட்டையும் கொள்கையும் நீங்கள் தான் சரியா மக்கள்கிட்ட கொண்டு செல்லலை. அதாவது சிம்பிளிஃபை பண்ணால் கொள்கைங்கிறது என்ன அப்படின்னா மக்களுக்கான ஒரு முன்னெடுப்பு. இதுதான் கொள்கை. சொல்கிற கேளுங்க. எங்களுடைய பார்வையில் மக்களுக்கான ஒரு முன்னெடுப்பு. அது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. எதுக்காக? மக்களுடைய பொருளாதார சமூக சீர்திருத்த செயல்களை கொண்டதாக இருக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு தான் கொள்கை. இதைத்தான் நாங்கள் வேறு சிம்பிளிஃபை சொல்கிறோம். அதாவது எளிய மக்களுக்கும் சரணம் செய்கிறது. கொள்கை கம்யூனிசம் ஸ்டாட்டிசம்லாம் இங்கே வந்து அப்ளிகபிள் ஆகாது. இப்போ வந்து டெவலப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்னக்கு தேவைன்னா ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு மக்களாட்சி தத்துவத்தில், ஒரு மக்களால் நடத்தப்படுற ஒரு ஆட்சியில் அடிப்படை வசதி கூட கிடைக்கல. இன்றும் என்னுடைய வால்பாறை தொகுதியிலே இன்னையும் சொல்லி முடிச்சார். ஆச்சரியமா தான் இருக்கும். இன்னும் என்னுடைய வால்பாறை, நீ வால்பாறை போனீங்கன்னா கிரீனா இருக்கும். இது எங்கடா கஷ்டம் இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள், தி பீப்புள் ஹூ ஆர் ரிசைடிங் இன் தி டீப் ஃபாரஸ்ட், அந்த நடு சோலையில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதி இல்லை, தண்ணீர் இல்லை, சுகாதாரம் இல்லை, ரோடு இல்லை, வீடு இல்லை, பாதுகாப்பான வாழ்க்கை இல்லை. இது இன்னும் ஸ்டில் அடுத்த வாரம் நான் பொதுநல வழக்கு போட போகிறேன்.
இப்படி இருக்கிற பிரச்சனைகளை தான் ப்ரையாரிட்டி ஃபார் எனி பார்ட்டி ஃபார் தட் மேட்டர். அந்த மாதிரி மக்களுக்காக வருகின்ற ஆட்சியாளர்களோ அல்லது கட்சிகளோ மக்களுடைய நலன், பேசிக் அம்யூனிட்டிஸ், நீங்கள் பெருசாக செய்யுங்க, அதை செய்யுங்க, கொள்கையை சொல்லுங்கள், நீங்கள் வந்து கம்யூனிசம் பேசுங்க, ஃபேசிசம் பேசுங்க, நாசிசம் பேசுங்க, இதே ஒன்று பேசுங்க, அதெல்லாம் மக்களுக்கு தேவையில்லை. மக்களுக்கு தேவை பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. அதான் உங்க கொள்கை. அதுதான் அதை சார்ந்தது தான் கொள்கை. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேர் என்ன? இப்போடைய லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல அப்ளைடு பாலிடிக்ஸ், செயல்முறை அரசு. சரி, யாராவது ஒரு 2000 ஆண்டுகளில் சரித்திரத்தில் மக்கள் நலமாக வாழக்கூடாது, அது என் கொள்கைன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? மக்கள் நல்லா வாழணும் தான் சார் எல்லா எல்லா அரசியல்வாதியும் அதான் சொன்னான்னா அப்புறம் எப்படி உங்கள் கொள்கை அது? நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். விட்டுருங்க, சிம்பிளிஃபை பண்ணுறேன். கம்யூனிசம்னு வச்சுக்கோங்க. கம்யூனிசம் கொள்கை என்ன? ஏற்றத்தாழ்வு, கேஸ்ட்லெஸ், கிரீட்லெஸ், ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். அது என்ன அர்த்தம்? கொள்கை என்பது யாருக்கானது? நெட் ரிசல்ட் என்ன? பெனிஃபிட் டு தி பப்ளிக். பப்ளிக்கு வந்து என்ன செய்யறோம், அதான் மக்களாட்சியுடைய கோர் இஷ்யூவே, கோர் பிரின்சிபிளே. ஒரு அரசியல் கட்சி என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த அரசியல் ஸ்கீம்லயும் எல்லோருக்கும் வீடு ஸ்கீம் இருக்கு. அது வந்து ஸ்கீம் சார், அதாவது பாதியில் நீங்க தவறா புரிஞ்சுட்டீங்க. அதாவது ஒரு தமிழ்நாட்டுடைய பெர் காபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும், ஒரு வீட்டில் வந்து ஒரு பைக் வாங்கணும், ஒரு வீடு கட்டுறது, அந்த மாதிரி ஒரு சோஷியல் எகனாமிக் ஸ்டேட்டஸை உயர்த்தணும். அதுக்கு ஏதாவது திட்டங்களை சொன்னீங்களா? வீடு கொடுக்கறது ஏழையா சொல்லிடுறீங்க, எல்லா வீட்டுக்கும் கார் கொடுக்கறது ஏழையா சொல்லிடுறீங்க, தமிழ்நாட்டை கட்டமைக்கிறதுக்கு ஒரு பிளான டூ ஏர்லிங் சொல்றீங்க. அதான் சொல்றேன். நாங்க வந்து இப்பதான் லான்ச் பண்ணியிருக்கோம். எங்களுடைய தேர்தல் பரப்புரையை நீங்க கேட்டுட்டு ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம். நீங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டு வரிக்கு வரி நீங்கள் விவாதம் பண்ணுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம், பதில் சொல்கிறோம். தேர்தல் அறிக்கை வர்ற வரைக்கும் நீங்கள் தாவேக்காவை எதையாவது ஒன்று சொல்லணுங்கிறக்கா சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஹெல்த் கிரிட்டிசிசம் இஸ் ஆல்வேஸ் அக்செப்டபிள். நாங்கள் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கும், பதில் சொல்ல ரெடியாக இருக்கும், அதெல்லாம் நாங்கள் பயப்படலை. ஆனால் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எங்களுடைய கொள்கை என்ன, எங்களுடைய பப்ளிக் இஷ்யூ என்ன, நாங்கள் என்ன முன்னெடுக்க போகிறோம், நாங்கள் எதை சொல்லி வாக்குகளை கேட்க போகிறோம், மக்கள் எதை சொல்லி எங்களை நம்ப போறாங்க அப்படிங்கிறது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் விலாவாரியா சொல்லுவோம் சார். அப்போ நீங்க பார்த்துட்டு அப்புறம் விவாதம் பண்ணுங்க.